சேனல் ஃபைனஜங்களுக்கு வணக்கம். நமது மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவர் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் மாநிலங்களவையில் அப்படியே அவருடைய உரையினால் எதிர்க்கக்கூடிய அந்த ஆளும் கட்சியினரை திணறடித்து விட்டார் அப்படின்லாம் தம்ப்நெயில்லாம் வச்சு வீடியோலாம் பார்த்தேன். அவர் பேசின பேச்சுக்களையும் பார்த்தேன். உலக நாயகரே, உமது பேச்சுக்கு நாங்கள் அடிமை, தமிழ்நாடே அடிமை. ஆனால் பேசிய பேச்சும் கேட்க வேண்டிய கேள்விகளும் யாரை பார்த்து கேட்கணும்? அவங்கள பார்த்து கேட்கணும். அந்த அம்மா மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்து தமிழ் எதற்கும் உதவாதா, அது பிச்சை எடுக்கத்தான் உதவுமா அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்கக்கூடாது. தமிழ் சனியன், தமிழை படித்தா எதுக்குமே உதவாதுன்னு சொன்னவர் ஈரோட்டுக்காரர் தந்தை பெரியார்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட அந்த ஈவே ராமசாமி அவர்கள் தான் தமிழை கொச்சையாக பேசியது. தமிழை மட்டுமல்ல, திருக்குறளத்தை மலம் என்றார். நம்ம எல்லாம் போற்றி வழங்கக்கூடிய திருக்குறளையே அவர் மலம் சொல்லுவார். அவரை பற்றி ஒரு கேள்வியும் கேட்கறது கிடையாது. சிலப்பதிகாரத்தை வேசினூல் என்றார், அதை பற்றியும் கேட்க கிடையாது. போயிட்டு இதை கோடிட்டு காமிச்ச நிர்மலா சீதாராமனை போயிட்டு கமல்ஹாசன் கேள்வி கேட்கிறார். ஏன் தமிழ் பிச்சை எடுக்க உதவாதா, என் தமிழ் எப்படிப்பட்ட மொழி தெரியுமான்னு அப்படியே தமிழில் வார்த்தை ஜாலங்களில் விளையாடுறாரு கமல்ஹாசன். நீங்கள் விளையாட வேண்டிய விளையாட்டை அவர்கிட்ட விளையாடக்கூடாது, ஈவே ராமசாமிகிட்ட விளையாடணும். திராவிட கட்சிகளை பார்த்து கேட்கணும், திமுகவை பார்த்து கேட்கணும். எப்படி கேட்பீங்க? அதான் போயிட்டீங்களே ராஜ்யசபா சீட்டுக்காக மொத்த கட்சியும் கொண்டு போய் அடமானம் வச்சாச்சு. இதில் நான் ஓட்டையும் விற்க மாட்டேன், நாட்டையும் விற்க மாட்டேன்னு வசனம் வேற மாநிலங்களவையில். எங்கள்கிட்ட இருந்த எண்ணத்தையும் வித்துட்டீங்களே. கட்சின்னு ஒன்று இருந்துச்சு, அதை அப்படியே கொண்டு போய் திமுக தார வாத்தாச்சு. அந்த மாநிலங்களில் ஒரே ஒரு ராஜ்யசபா இப்படி பேசுறதுக்காக, அந்த ஒரு சீட்டை வாங்குறதுக்காக கட்சியவே கொண்டு போய் வச்சாச்சு. இதில் அப்படியே தமிழ் மொழியை அப்படியே பேசிட்டாங்க நிர்மலா சீதாராமன். இவர் அப்படியே எதிர்குறள் கொடுக்குறாரா? இதை நீங்கள் ஈவே ராமசாமியை பார்த்து கேட்கணும். உலக நாயகனே, சும்மா போய் இருந்துக்கிட்டு அந்த அம்மா போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த அம்மா தமிழை பற்றி ஏதாச்சும் கொச்சையா பேசுனாங்களா? இப்படியெல்லாம் தமிழை கொச்சைப்படுத்தியது ஈவே ராமசாமின்னு கோட் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கு இவர் சம்பந்தம் இல்லாமல் அந்த அம்மாட்ட சண்டைக்கு போய்கிட்டு இருக்காரு. வினை உண்மை சுடும். அடேங்க அப்பா, யாருக்குமே தெரியாது பாரு வினை உன்னை சுடும்னு. இவர் தான் சொல்லி இப்போ தெரிய வரணும். இவரை மாதிரி ஆட்கள் கடைசி வரைக்கும் தமிழை யார் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக பேச மாட்டாங்க. சும்மா சுற்றி வளைச்சு திமுக என்ன எழுதி கொடுத்துருக்கோ அதை அப்படியே போயிட்டு மாநிலங்களில் பேசிட்டு வர்றதான் இப்போ கமல்ஹாசனுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டாரு போல. இதுக்கப்புறம் திமுக என்ன எழுதி கொடுக்குதோ அதை அப்படியே பேசிட்டு வந்துடுவார் படவசன மாதிரி. தமிழை எந்த அளவுக்கு கேவலமாக ஈவேரா பேசினாரோ அவரை போய் வந்துக்கிட்டு மாநிலங்களவையிலே எமக்கு தமிழை கற்றுக் கொடுத்த எனது ஆசான் பெரியார் என்றார். அந்த தமிழை கற்றுக் கொடுத்தார்ல, அவர் தான் தமிழை சனியன்னு சொன்னது. ஒரு கேள்வி இந்த திராவிட கழகத்தை பார்த்து கமல்ஹாசன் கேட்கலாம்ல? கேட்க மாட்டார்ல. ராஜ்யசபா சீட்டு போயிரும்ல. இந்த சீட்டை வாங்குறதுக்காக கட்சியும் விற்று மானத்தையும் விட்டு எதுக்கு இந்த பொழப்புன்னு கேட்குறேன். சம்பந்தமில்லாத ஆட்கள் சண்டை போடுறதா இவருக்கு வேலையாக போச்சு. தமிழை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசினா, இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியை தரைக்குறைவாக பேசுனா மகுடம் தலைக்கேறும். வேற எந்த மாநிலத்திலும் இப்படி கிடையாது. எவன் மாநிலத்தாச்சும் தாய்மொழியை பற்றி பேசு, இந்த பக்கத்தில் தான் இருக்கு. நம்மலேருந்து பிரிஞ்சு போவோம் நம்ம ஒவ்வொரு மொழியும். தெலுங்கா இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், துளுவாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், அங்கே போய் அவன் மொழியை பற்றி தப்ப ஒரு வார்த்தை பேசு, அப்படியே ராவி விட்டுருவான் ராவி. அங்கெல்லாம் பேச முடியாது. அவன் உண்மையான மான மொழிக்கு பிறந்தவனா இருக்கான். நம்ம நாட்டில் தமிழை எப்படி திட்டினாலும் தமிழை சனியன் என்று சொன்னவனை தமிழ் தலைவராக கொண்டாடுறது இங்கே தான் தமிழ்நாட்டில். அவரை மட்டும் இல்லை, அவரை பின்தொடர்ந்து வர்றான் பாரு, அவனையும் தமிழ் தலைவர் ஆக்கிறான் நம்ம ஊரில். இப்படி தமிழ்நாட்டில் தாய்மொழிக்கு எதிராகத்தான் எல்லாமே இருக்குது. ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் தமிழுக்காக போராடியவருக்காக, தமிழுக்காக ரத்தம் சிந்தியவருக்காக நாங்கள் தமிழ்நாட்டில் அப்படி பண்ணியிருக்கோம்னு ஒரு தலைவரை சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. தமிழை திட்டினவன் ஃபுல்லாக தலைவர் ஆகிட்டான், தமிழ் தலைவராக. அதை புகழ்ந்து சொல்றதுக்கு இப்போ கமல்ஹாசன் மாதிரி உலக அளவில் இருக்கக்கூடிய நடிகர்களும் வந்துட்டாங்க. படத்தில் பேசினது பத்தாதுன்னு நேராக மாநிலங்களவைக்கு போயாச்சு. இப்போ ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு இப்படித்தான் இன்றைக்கு தமிழுடைய நிலைமையும் தமிழர்களுடைய நிலைமையும் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பக்கத்தில் என்னைக்கு தாய்மொழியையும் நம்மளுடைய தமிழையும் விட்டு கொடுத்தோமோ மிகப்பெரிய ஒரு பேர் அழிவை பார்த்தோம். ஈழத்தமிழகம் அழிஞ்சு போச்சு. தாய் தமிழை எவன் ஒருவன் தாய்மொழியை மறக்கிறானோ அவனுடைய வரலாறு அழிக்கப்படுறதுக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு உதாரணம். நம்மளும் தமிழ்நாட்டில் இப்படியே திட்ட கையை கட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் தமிழ் என்று ஒன்று இருந்ததாம், தமிழர் என்று ஒருத்தன் இருந்தானான்ட்டு வரலாறு தான் படிப்பான், எவன் இருக்க மாட்டான். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மூடநம்பிக்கை என்ன தெரியுமா? அதாவது எந்த ஒரு தெலுங்கனையும் திருத்தாத, எந்த ஒரு கன்னடனையும் திருத்தாத, எந்த ஒரு மலையாளியையும் திருத்தாத ஈவே ராமசாமி தமிழர்களை திருத்தி விட்டார் அப்படின்றதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மூடநம்பிக்கையை நான் பார்க்குறேன். எந்த ஒரு தெலுங்கனையும் திருத்தலையா, மலையாளியே திருத்தலை, கன்னடன்னு திருத்தலாம், தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் திருத்திட்டாப்புல கெட்ட கெட்ட வார்த்தைகளில் அசிங்கமாக வசைபாடி திருத்தி இருக்காரு. இதை வேற பெருமையாக சொல்லிக்கிறது. எவனாவது அசிங்கமாக ஒரு பெண்ணை எப்படி சொல்வது, விலை மாதுக்கள், அதை நான் டீசெண்டாக சொல்கிறேன், விலை மாதுக்கள், அதை நம்மளோட எப்படி கொச்சையான வார்த்தைகளை சொல்லுவாங்க, அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தமிழர்களை பார்த்து பேசியிருக்கிறார் ஈவே ராமசாமி.
நம்ம முன்னோர்கள் தானே, அவங்கள முன்னாடி இருந்துட்டு போனவங்க தானே, அவங்கள இவ்வளவு கேவலமா பேசினவரை கொண்டு போய் மாநிலங்களவையில் பெருமையா பேசுறாரு. ஆனால் அவர் தம் தமிழ் மொழியை சனியன் என்று சொன்னவர். இது கமலஹாசனுக்கு தெரியாது, அப்படியே ஃப்ளோவா பேசுவார், யாருக்குமே புரியாம. இவரெல்லாம் மாநிலங்களவைக்கு அனுப்பினது யார் செஞ்ச குத்தம் தெரியல. இந்த 30 எம்எல்ஏக்கள் இது பண்ணி தானே போகும் அங்கே மாநிலங்களவைக்கு நம்ம ராஜ்யசபா சீட் கொடுத்து அனுப்புறது. அந்த 30 எம்எல்ஏக்களின் மிகப்பெரிய பாவக்கணக்கில் கமலஹாசனை அங்கே அனுப்பியது தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழை கூறு போட்டு விற்கக்கூடிய நிலைமைக்கு போயாச்சு. இதே கமலஹாசன் தான் ஒரு முறை சொல்றாரு, இந்தியாவில் மிகப்பெரிய தீவிரவாதி அப்படின்னா அது இந்துக்கள்ன்றாரு. என்னடா நியாயம் அது? ஒரு இஸ்லாமியர் அப்படி சொல்ல முடியுமா இந்தியாவில் இருந்துக்கிட்டு? ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்ல முடியுமா? அவ்வளோதான் கிளம்பிடுவீங்க சிறுபான்மையினருக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறது இந்துக்கள். அந்த இந்துக்கள் தான் இந்தியாவில் மிகப்பெரிய தீவிரவாதி பயங்கரவாதின்னு பேசினது இந்த கமலஹாசன் தான். இவர் இன்னைக்கு போய் இருந்துக்கிட்டு தமிழை சனியன் என்று சொன்னவனை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு மாநிலங்களவையில் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போதான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு ஒரு பாடல். நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அப்போ ஒரு பாடல் ஒன்று பாடியிருப்பாரு. அந்த பாடல் நடிச்சிருப்பாரு ரோஜாவை பற்றி. உன் தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, உன் கண்ணு அழகுக்கு தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா. கன்னடத்துக்காரன் மூக்கிலே குத்துவான். அடுத்த லைன் பாடுறாரு, ஓம் பார்வை அழகுக்கு தான் பஞ்சாபை நான் கேட்கட்டுமா, ஓன் அன்பு அழகுக்கு தான் ஆந்திராவை கேட்கட்டுமா, உத்தரவு கொடுத்து போட்டு ஊபி தேசம் உனக்கு தானா. ஊப்பியில் யோகி ஆதித்யநாத் புல்டோசரை விட்ட ஏற்றுவாப்புல. அன்னைக்கு பாடல் பாடியிருக்காப்புல விஜய், எழுதுனது ஏசி ஜெயராமன் சொல்லிட்டு தேவா மியூசிக்கில். தங்க நேரத்துக்கு தமிழ்நாட்டை கொடுத்துருவீங்களா ரோஜாவுக்கு? கன்னட நாட்டு அப்படியே கண் அழகு கன்னட நாட்டை கொடுத்துருவாங்களாம். அந்த வரிகளை எழுதியிருக்கான் பாரு. இப்படி நீங்கள் மௌனமாக இவர்கள் தமிழை பற்றி கொச்சையாக அப்படி இறக்கி ஏளனமாக பேசும்போது அமைதியாக இருந்தோம்னா எப்படி ரோஜாவுக்கு வந்து தங்க நேரத்துக்கு தமிழ்நாட்டை கொடுத்துருன்னு சொன்னாப்புலையோ அதே மாதிரி தமிழ்நாட்டை தார பார்த்துருவாங்க. தெரிஞ்சுக்க, அன்னைக்கு பாடலாக பாடியது விரைவில் உண்மைக்கு நடந்து போயிடும். நீ இப்படி வாயை பொத்திக்கிட்டே நம்ம தமிழ்மொழி யார் பேசினாலும் வாயை பொத்திக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரத்தில் போயிடும். ஒரு பக்கம் என்னடா தமிழை திட்டுறான், ஒரு பக்கம் என்னடா தமிழ் மன்னரை திட்டுறான். இதே திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக திருமாவளவன் பேசுறார், ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்க மேலே எனக்கு மரியாதையே கிடையாது, அவங்க மேலே பற்றே கிடையாது, நான் மதிக்கவே மாட்டேன். என்ன நீங்கள் சார், உங்களுக்கே சார் வயிறு எரியுது அவங்கள கண்டா? முதலாக 11ஆம் நூற்றாண்டில் சிங்கள மன்னன் 5ஆம் மகிந்தனை அவன் நாட்டில் போய் மண்டியிட வச்சு தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டு சிறையில் போட்டான் ராஜேந்திர சோழன் பேரரசன் 11ஆம் நூற்றாண்டில். நீங்கள் 21ஆம் நூற்றாண்டில் உட்காந்துக்கிட்டு அதே சிங்களவன்கிட்ட போய் பரிசு வாங்கிக்கிட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு வர்றீங்க. அங்கேருந்து நம்மளுடைய இனத்தை அப்படியே கொத்தாக கொண்டு போட்டான் இலங்கையில், அவங்ககிட்ட பரிசு வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வரீங்க. நீங்கள் இந்த ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் பேச என்ன தகுதி இருக்கு? ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஏன் ஜா வருது, வடமொழி எழுத்து? ஐயா திருமாவளவன் அவர்களே, அது அவருடைய பெயரே கிடையாது. ராஜராஜ சோழனுடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? அருண்மொழி. ராஜேந்திர சோழனுக்கு வைக்கப்பட்ட சித்தப்ப பேர் மதுராந்தகன். இதெல்லாம் இந்த ராஜராஜன் ராஜேந்திரன் இதெல்லாம் வந்து சிறப்பு பெயர்கள். அன்றைக்கு இவர்கள் கட்டி ஆண்ட போது தமிழ் மொழி மட்டும் கிடையாது, தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு ஏகப்பட்ட மொழிகள் இருந்தது. அத்தனை மக்களையும் இவர்கள் கட்டி ஆண்டார்கள். அதனால் அவர்கள் வாயில் நுழையக்கூடிய வகையிலே அவர்களுக்கு தோன்றக்கூடிய வகையிலே பெயர்களை சொல்லி மன்னர்களை கூப்பிட்டார்கள். அவங்க இயற்பெயர் சுத்தமான தமிழ் பேர் தான். அவங்கள போய் ஏன் ஜா வந்துச்சுன்னு கேட்குறேன். நீங்கள் கருணாநிதியையும் உதயநிதியையும் ஏன் ஸ்டாலினையும் கேட்க வேண்டியதானே? ஏன் இசு வருது சார் முதல்வர் சார் அப்படின்னு கேட்கலாம்ல போயிட்டு திருமாவளவன் அவர்கள். ராஜராஜன் இல்லை, இறந்து போயிட்டார், அதனால நீங்கள் வாய்க்கு வந்து கேட்கலாம். ராஜராஜன் உயிரோடு இருந்தால் போய் கேட்டுருவீங்களா? இல்லை கேட்குறேன். சோழர்களை பற்றி இந்த அளவுக்கு திருமாவளவன் பேசும்போது முக்கியமாக ஞாபகத்துக்கு வர்றது அன்றைய முதல்வராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சோழனுடைய ஆட்சின்றது ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆட்சி அப்படின்றத நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி கலைஞரே சொல்லியிருக்கார். சொன்னது மட்டும் கிடையாது, அன்றைக்கு நெல் ரகம் ஒன்று அதுக்கு பேர் வைக்கிறாரு ராஜராஜன் 1000 அப்படின்னு சொல்லி நெல்லுக்கு பெயரிட்டவர் கலைஞர் கருணாநிதி. அதே கலைஞர் கருணாநிதி தான் அந்த நம்ம தஞ்சை பெரிய கோயில் 1000 ஆண்டு நினைவு தினம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி நாணயம் வெளியிடும் ராஜராஜ சோழனுக்கு அப்படின்னு கேட்டவர் கலைஞர் கருணாநிதி தான். அதை தாண்டி இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, சோழர்களுடைய ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் நிறுவுவோம்னு இன்றைய முதல்வர் ஸ்டாலின் பேசுறாரு. இவங்களெல்லாம் சோழர்களை பற்றி தெரியாமையா இந்த அளவுக்கு பேசியிருக்க போறாங்க? இவங்க தெரிஞ்சதை விடவா திருமாவளவன் தெரிஞ்சிருக்க போறாரு அவரை பற்றி? ஆகையால இப்படிப்பட்ட தலைவர்களே சோழர்களை பெருமையாகத்தான் பேசிட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் அரசியல் செய்துவிட வேண்டாம் இந்த ஒரு நிகழ்வில் மட்டும். தமிழ் மன்னர்களை கண்டா உங்களுக்கு ஏன் அப்படி எரியுது? அவங்க என்ன உங்களுக்கு பாவம் பண்ணிட்டாங்க? இன்னைய வரைக்கும் நீங்கள் திமுகவில் கூட்டணியில் இருந்துட்டு எத்தனை சீட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு தான், எம்பி கொடுத்தாலும் நின்றுவீங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா நீங்கள் தான் நிற்கிறீங்க. ஏன் தொடர்ந்து நின்னீங்கல்ல, எம்பியாவே நின்னீங்கல்ல, வேற ஆள் கொடுங்க உங்கள் கட்சியில் கொடுத்து தான் பாருங்களேன். நீங்கள் மட்டுமே தான் இது இப்போ மன்னர் ஆட்சி முறை இல்லையா? நீங்கள் மட்டுமே நின்றுக்கிட்டு வர்றது, உங்கள் காலம் முழுக்க உங்கள் உயிர் இருக்கும் போது நீங்கள் நிற்கிறீங்க. அப்புறம் தான் அதுவும் எப்படி போகுதுன்னு தெரியல. இல்லை திமுக மாதிரி குடும்ப அரசியலாக வரப்போதான்னு தெரியாது. நீங்கள் மட்டும் நின்றுக்கிட்டே இருக்கிறதுக்கு உங்கள் கட்சியில் ஒரு அடிப்படையில் ஒருத்தர் தூக்கி நிப்பாட்டுங்களேன். நீங்களே எம்பி ஆகிட்டுருக்கீங்க, தொடர்ந்து நம்ம 2 வாட்டி ஆகிட்டோம், இந்த வாட்டி வேற ஆள் கொடுப்பேன் கொடுங்களேன் பார்ப்பான்.
ஆனால் அன்றைக்கே ராஜராஜ சோழன் சோழர்கள் காலத்துல தான் குடவோலை முறை வந்தது. அரசியல் அன்னைக்கே கொண்டு வந்தான். பேரில் எழுதி இதில் போட்டு பானையில் போட்டு அதில் குலுக்கி சீட்டு எடுத்தான். இதில் யார் பேர் வருதோ அவன் தலைவராக இருக்கட்டும் ஊருக்கு அப்படின்னு சொல்லி அன்றைக்கே குடவோலை முறையை கொண்டு வந்தான். அவன் உண்மையான அரசியல், அவன் மக்களுக்காக நேசிக்கிறான், மக்களை வந்து தன் உயிராக நினைச்சான். அன்றைக்கு அரசியலை கொண்டு வந்தான். குடவோலை முறை அவன் சோழர் காலத்தில் முதல் கொண்டு வந்தது. நீங்கள் உங்கள் அரசியல் இங்கே எப்படி இருக்குது? நீங்கள் கூட்டணி வச்சுக்கூட திமுக குடும்ப அரசியல் நடத்துது, அதை கேட்க முடியலையே, திராணி இல்லையே. கேள்விகளை கேட்டால் அடுக்கிக்கிட்டே போகலாம். பேச தெரியும், வாய் இருக்குன்னா யாருனாலும் என்னாலும் பேசிடக்கூடாது. வரலாறுகளை மறந்துட்டு, வரலாறுலாம் இப்போ அப்படியே அந்த காலமுறையில் எல்லாம் நெட்டில் தட்டினா வந்துடும். இந்த கால முறை தலைமுறைகள் நல்லா எடுத்து படித்து பார்த்துட்டு உங்களை எத்தனை பார்த்துருவான். சரி, என்னடா இருந்தாலும் எப்படி போய் சொல்லி தெரியார்களே அப்படின்னு பார்த்துக்குங்க. திரும்ப திரும்ப தமிழையும் சரி தமிழ் மன்னர்களையும் சரி இகழ்ந்து பேசுவதால் ஒரு லாபமும் கிடையாது. அவர்கள் செய்த சாதனைகள் பல பல இருக்குது, அதை பற்றி பேசுங்க. இந்த கால தலைமுறையினருக்கு அதை விட்டுட்டு ஆகாதும் போகாதும் இருந்து பேசக்கூடாது. சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துட்டாங்க, தமிழை விரட்டியதே ஒரு சோழர்கள் தான். நீங்கள் பார்த்தீங்களா? தேவாரத்தையும் திருவாசகத்தையும் உள்ளே கொண்டு வந்தது யார்? சோழர்கள் காலத்தில். தமிழ் மொழியில தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னது யார்? அது தெரியுமா? முதல்ல சோழர் காலத்தில் தான் தமிழ் அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னது அவர். சோழர்கள் காலத்தில் எதையும் தெரியுதில்லை, அப்படியே பேசிடுறது. புராணங்கள் கம்பராமாயணமாக இருக்கட்டும், பெரிய புராணமாக இருக்கட்டும், வீர சோழியமாக இருக்கட்டும், நலவென்பா, இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டது? எல்லாமே சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டது. எதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இன்றைக்கு இத்தனை இலக்கணங்கள் இருக்கிறது காரணம் அவங்க தான். தமிழ் மொழியில் பல சுவடிகள் பல இலக்கியங்கள் இருக்கிறது காரணம் அவங்க தான். தமிழை நமக்கு அவங்களுடைய உணர்வுகளில் ஊட்டி விட்டது யாரு? சோழர்கள் காலத்தில் தான். தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இலக்கணமாக எல்லாத்துக்கும். மொத்த லிங்கம் அப்படியே எத்தனை அடின்னு பாருங்க, 12 அடி லிங்கம் மட்டும். கீழே அந்த பீடம் 18, கூட்டினீங்கன்னா 30, நம்மளுடைய உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆக மொத்தம் 30 எழுத்து. அந்த தஞ்சை பெரிய கோயில் விமானம் அந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா 216 அடி. நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் அந்த 216 தனியாக வரும். இப்போ இந்த சிவலிங்கத்துக்கும் இந்த நந்தீஸ்வரருக்கு இடையில உள்ள கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 247 அடி. நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ் எழுத்துக்கள் 247 ஆயுத எழுத்தோட சேர்த்து. ஒட்டுமொத்த தமிழையும் ஒரு கோயிலுக்குள்ள அடக்கி வச்சான் சோழன். அவனுடைய வரலாறு பேசும் நீங்கள் உங்கள் வரலாறை மறந்துடக்கூடாது. உங்களுடைய தந்தையின் பெயர் என்ன? அதை எதற்காக மாற்றினீங்க? உங்கள் தந்தையின் பெயரை மாற்றி கூப்பிட்ட முடிஞ்ச உங்களுக்கு ஈவே ராமசாமியின் பெயரை மாற்ற முடிஞ்சு கூப்பிட முடியுதா? இன்றைக்கும் ஈவே ராமசாமி தானே நாயக்கராக தானே இருந்துட்டு இருக்காரு. இதை விட்டுட்டு தமிழ் மன்னர்களை பேசும் அருகதை இப்போது தமிழ்நாட்டில் யாருக்கும் கிடையாது. எதுக்கெடுத்தாலும் அவங்க தான் சத்திரியரை கொண்டு வந்தான், சூத்திரரை கொண்டு வந்தான், வைசியரை கொண்டு வந்தான்னு இந்த காலகட்டத்தையே பேசக்கூடாது. அந்த காலகட்டத்தில் நடைமுறை அப்படி இருந்தது. ஆனாலும் மக்களை மக்களாக பாவித்தான். நீங்க இன்னைக்கு சாதிகள் இல்லை அடி பாப்பான்னு சொன்ன பாரதியுடைய வரிகளை மட்டும் வச்சுக்கிட்டு சாதி மட்டும்தான் இருக்கீங்க. எங்க பார்த்தாலும் ஆணவ படுகொலை, அறுவடுத்து வெட்டுறாங்க. காதல் பண்ணா கூட யாருடைய ஆட்சி காலத்தில்? உங்க சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி காலத்தில். அன்றைக்கு அந்த மன்னர்கள் ஆண்ட காலத்தில் அப்படி வெட்டிடுவான் அறுவடுத்து காதல் பண்ணா தொலைச்சு போடுவான். சோழன் இருக்கும் காலத்திலையும், பாண்டிய இருக்கும் காலத்திலையும், சேர இருக்கும் காலத்திலையும். அவர்கள் பார்க்கிறது எல்லாமே தொழில் ரீதியாக பார்த்தான் அன்னைக்கு ஒவ்வொரு சாதியையும். இன்றைக்கு நீங்கள் சாதியை பார்க்கிறது வருமானம், பணம், மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன், இப்படி தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க. சமூக நீதி என்ற பெயரை வச்சுக்கிட்டு அவன் அன்னைக்கு அப்படி பண்ணல, எந்த ஒரு மன்னரும் பண்ணலை. அப்படி கோயிலுக்குள்ள விடலைன்னு யார் சொன்னான்? சோழன் கீழே ஒரு கல் எடுத்து கொடுத்தவன்லேருந்து கோபுரம் கட்டின வரைக்கும் அத்தனை பேர் பேரையும் அங்கே தஞ்சை பெரிய கோயிலில் எழுதி வச்சிருக்கான். நீ உங்கள் கட்சியில் அந்த மேல் மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கோட முடிஞ்சு வச்சு பேர், அதுக்கப்புறம் கொடி கட்டினவன் போஸ்ட் ஒட்டின பேர்லாம் ஒன்றும் வராது. இதுதான் உங்களோட சமூக நீதியில் இருக்கக்கூடிய அரசியல் இன்னைக்கு நீங்கள் பண்ணுறது. ஒவ்வொரு கட்சி தலைவரும் குறிப்பாக திருமாவளவன்ட்ட கேட்குறேன் நான், இதை கடைசியாக வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப போயிட்டு அந்த காலத்தில் மன்னர்கள் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு புராணத்தை நோட்டாதீங்க. இன்னைக்கு என்ன இருக்குன்னு பேசுங்க. இன்றைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, இன்னைக்கு படித்தவனுக்கு வேலை கிடைக்குதா, எங்கே பார்த்தாலும் போதே வஸ்துக்கள், அதை பற்றி பேசுங்க. கூட்டணி கட்சி இருக்கு, உங்கள் ஆளுங்கட்சி திமுக தான் ஆண்டுகிட்டு இருக்கு, அதை கேள்வி கேளுங்க. சும்மா இருந்துக்கிட்டு என்னைக்கே இருந்த மன்னர்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இருந்து அவன் பண்ண சாதனை பல பல, அதை பேச ஆரம்பிச்சா நேரம் பத்தாது. இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம் உட்காந்து ஒவ்வொன்றா குறிப்பெடுத்தோம்னா. தமிழ் மன்னர்களை இகழ்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நம் தாய்மொழியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம பேணி காத்து தமிழ் மன்னர்களை நீங்கள் இகழ்வாக பேசுனீங்கன்னா அதற்கான விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கொஞ்ச நாள் தான் தமிழன் பொறுமையாகவே இருப்பான், கேட்டுக்கிட்டு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டீங்கன்னா அவன் அவனுடைய வெளிப்பாடுகளை காமிக்க ஆரம்பிச்சிருவான். அரசியல் என்ற ஒரு களத்தில் இல்லாமலே போயிடுவீங்க, பார்த்துக்கங்க. அதனால் தமிழையும் சரி தமிழன் மன்னர்களையும் சரி இகழ்ந்து பேசுவதை நிறுத்திக்கோங்க. சோழர்களாகட்டும், பாண்டியராகட்டும், சேரராகட்டும், அவர்கள் அன்றைக்கு நில அளவில் பிரிச்சுக்கிட்டு ஆண்டார்கள், வாழ்ந்தார்கள், போனார்கள். இன்றைய காலத்தில் அவர்களுடைய பெருமைக்கு குந்தகம் விளைவிக்காமல் இருப்பதே அரசியல் தலைவர்களுக்கு நல்ல ஒரு இலக்கணமாக இருக்கும் என்று கூறி அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம பேசுவோம், நல்ல தலைப்பில் பேசுவோம். நன்றி.